Pure functions. Pure functions are functions which will give exact result when the same arguments are passed. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ வேல்யூ பாசிட்டிவ் டு அ ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணும்போது ஒரே வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கும்போது சேம் ரிசல்ட்டே கிடைக்கிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். For example, the mathematical function sin of 0 always results 0. ஸோ சைன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், இங்கே வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 0 அப்படின்னு. ஸோ ஆர்குமெண்ட் வந்து 0, வேல்யூ வந்து 0. இப்போ சைன் ஆஃப் 0 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்பொழுதுமே நம்மளுக்கு என்ன வேல்யூவை கொடுக்குது அப்படின்னா 0 அப்படிங்கிற வேல்யூவை தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் n நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை டைம் நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த ஃபங்க்ஷன் வித் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிசல்ட். A function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of that variable. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எதை பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம், எதை இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படிங்கிறது பேராமீட்டர். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் 2 கொடுத்தாலும் அது வேல்யூ என்ன தான் ரிட்டர்ன் பண்ணோம், 4 அப்படிங்கிற வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் எப்போல்லாம் 5ன்னு கொடுத்தாலும் அதுக்கு வந்து 25 அப்படிங்கிற ரிசல்ட்டை தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்கொயர் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வேரியபிள் எது, லெட் y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற y அப்படிங்கிற வேரியபிள் தான் எக்ஸ்டர்னல் வேரியபிள். அடுத்து இன்ட் இன்க்ரிமெண்ட் இன்ட் எக்ஸ். இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஐஎன்சி அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படிங்கிறது அதோட பேராமீட்டர். அதோட டேட்டா டைப் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேராமீட்டர் வித் டைப். அதில் வந்து என்ன ஃபங்க்ஷன் பாடியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ்டர்னல் வேரியபிளான ஒய்யோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒய்யோட வேல்யூ y ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 5, அப்போ 5ன்னு ஆகிடும். அப்போ இந்த இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இஃப் இன் கேஸ் நான் எக்ஸுக்கு வந்து 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அகைன் ஒய்யோட வேல்யூ 10ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளோட வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இது வந்து பியூர் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. A function can be a pure function provided it should not have any external variable. இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிளையும் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருக்க கூடாது. அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன், அப்படி பண்ணலை அப்படின்னா அது வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான் லெட் ஸ்கொயர் எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது. ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த above function square is a pure function because it will not give different results for same input. சேம் இன்புட் எத்தனை தடவை நம்ம கொடுத்தாலும் ஒரே அவுட்புட்டை தான் கொடுக்க போகுது. அப்போ அது வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are various theoretical advantages of having pure function. One advantage is that if a function is pure, then if it is called several times with the same arguments, the compiler only needs to actually call the function once. நம்ம எத்தனை தடவை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும்
அது பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கிற பட்சத்தில் கம்பைலர் அந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கால் பண்ணும். ஒவ்வொரு தடவை நம்ம கால் பண்ணும்போது கம்பைலர் ஒவ்வொரு தடவை ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்லேருந்து கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கும் ஜம்ப் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷன் ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் லென்த் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம எத்தனை தடவை ஒரே ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் இன்புட்டாக கொடுத்தாலும் அதோட அவுட்புட்டு சேமாக தான் இருக்க போகுது. அப்போ ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிறது ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If it is compiled, string length of s is called each time and string length needs to iterate over the whole of s. இப்போ ஸ்ட்ரிங்க்கு வந்து நம்ம டைம் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா டைம் அப்படிங்கிற வேல்யூவை வந்து எஸ் அப்படிங்கிற பேராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 கேரக்டர்ஸ்க்கும் இட்ரேட் ஆகி கவுண்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது if the compiler is smart enough to work out that string length is a pure function and that s is not updated in the loop, s ஓட வேல்யூவை நம்ம லூப்புக்குள்ளே அப்டேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா then it can remove the redundant extra calls to string length and make the loop to execute only one time. அப்போ அந்த கம்பைலர் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த கம்பைலர் என்ன பண்ணும், அந்த பியூர் ஃபங்க்ஷனை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கால் பண்ணும். அந்த ஒன் டைம்லேயே நம்ம ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து கம்பைலர் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால அதை வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. From these what we can understand, string length is a pure function because the function takes one variable as a parameter. இங்கே என்ன வேரியபிள் அப்படின்னா s அப்படிங்கிற வேரியபிளை பேராமீட்டராக எடுத்திருக்கு and accesses it to find its length. அந்த s அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். This function reads external memory but does not change it. எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து எஸ்ஸுக்கான வேல்யூவை வந்து கெட் பண்ணிக்குது அண்ட் த வேல்யூ ரிட்டர்ன்டு டிரைவ்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ். நம்ம எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து என்ன இன்புட்டாக கெட் பண்ணோமோ அந்த இன்புட்டில் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அந்த ஸ்ட்ரிங்குக்கான நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணுது ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.